ஆனால் என்ன இருந்தாலும் இப்படி நின்று விட்டு போய் ஒரு கவலை கொண்டு வரந்தான் என்ன கட்டாயம் சில வேனுக்கு அறிந்து அழுவாவியா பார்ப்போமா ரைனியக்கா ஞாபகம் இருந்து சைலண்ட் சரி போ பாட்டு போடுவோம் சந்தோஷம் பாய் 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 ஆறுகால் மடத்தில் வந்து அம்மா பிக்கப் பண்ண போகிறோம் லண்டனில் ஒன்றே விட போகிறோம் கொஞ்சம் தூர பேர் குறைவமாக வாரம் போகிறோம் கிட்ட வந்தான் பார்க்கணும் நாங்கள் 11 மணி போயிடலாம்மா பிரச்சனை இல்லையா இப்போ டைம் வடிவாக்கானு டோன்ட் வரி எங்கே இருக்க சொன்னா நாங்கள் ஒப்பண்டாலும் ஒரு நாளைக்கு மூலம் சந்திப்போம் நினைச்சு நாங்கள் சரியா சரி 2-3 செலிபிரிட்டி வந்திருக்காங்க நான் இப்போ கோல் எடுக்கிறேன் ஓய் செருப்பு ரொட்டியாம் ஓ ஓகே கோல் லேட்டர் டுமாரோ மீட்டிங் ஓகே ஓ 11 மணி சரியா பார்த்தியா டைமிங் முக்கியம் பாருங்க இப்போ திருப்பி கூட அப்புறம் அவளுக்காங்க அப்படி திருப்புறாண்டுதாங்க ஓட இது ஆக்சிடென்ட் போல காடி கடும் ஆக்சிடென்ட் என்ன வாகனம் இல்லாமல் வந்து நிற்குது அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா நான் கவிதாஸ் ஓகே இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான் பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு என்ன பேக்கோட நிறைய நாளை நீ வேறு இந்த சென்ட் வெக்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிறேன் அப்போ எங்கடா விழுக்கிறாங்க அப்படின்ட்டு யோசிப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் வந்து லாஸ்ட்டாக வந்து நாங்கள் எங்களோட வீடியோவில் ரஜினி அம்மா வந்துட்டு காட்டியிருந்தோம் அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் வந்து பயணம் மறுபடியுமாக ஒரு நன்றி இந்த வீடியோலையுமே நாங்கள் சொல்லணும் என்னென்னு சொன்னால் அம்மாவுமே வந்து போயிட்டு பார்க்கும்போது வந்து சந்தோஷப்படுவாங்க வந்து உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது வந்து நார்மலாக வந்து என்ன எதுவும் ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வுகளுக்கே வந்துட்டு சில பேர் வந்துட்டு டிக்கெட் போட்டு வந்து வர யோசிக்கிற ஒரு காலத்தில் வந்துட்டு யாரண்டே தெரியாத எங்களை வந்துட்டு வீடியோவில் பார்த்து எங்கள் மேலே வச்சு அந்த ஒரு பாசத்து நிமித்தம் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் வந்துட்டு எங்களோட நின்று ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இடங்களுக்கெல்லாம் போய் வந்து ஒரு மறக்க முடியாத நினைவுகளை வந்துட்டு தந்துட்டு போகிற அந்த அம்மாவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு நன்றி சொல்லணும். நான் நேற்றையான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி அவங்க மட்டுமில்லை நீங்கள் யார் வந்தாலுமே நாங்கள் அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் அதே மாதிரி வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு அனுசரிக்க வந்துட்டு கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த ஒரு வீடியோவுமே வந்து கொஞ்சம் ஒரு எமோஷனலாக இருக்குமேன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், இப்போ நான் கூட வந்து யூரோப்பு போய்க்குள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறது பெருசாக மனமில்லாதான் போனான். ஆனால் அங்கேருந்து வரைக்குள்ளே வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய நினைவுகளை வந்துட்டு சுமந்த வண்ணமாக வந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் அங்கேருந்து லீவ் ஆகைக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து அம்மாவுக்குமே வந்து இன்றைய தினம் சரியான மாதிரியான ஒரு கவலையாக இருக்கும் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு வெளுக்கிறத நினைக்கும் போது வந்துட்டு. ஆனால் என்ன சொல்கிற வந்துட்டு அந்த சொல்கிற மாதிரி தான் பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை அப்படின்ற மாதிரி பயணங்கள் அண்ட் வந்துட்டு நினைவுகள் மட்டும்தான் வந்துட்டு மாறாமல் எப்பயுமே வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த வகையில் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நினைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்புகிறோம். வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு அனுபவிட்ட நாங்கள் போயிட்டு வந்துட்டு அங்கே தான் சாப்பாடு இன்றைக்கு வந்துட்டு மதியம் எல்லோரும் வந்து நாங்கள் ஒன்றை வந்து சாப்பிட்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் அம்மாவை மேய்த்துக்கொண்டு வந்துட்டு
கொழும்பு போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்னும் ஒரு அம்மா என்ன லண்டன்லேருந்து வரக்கூடிய இன்னும் ஒரு அம்மா வந்து அவங்களுமே வந்து நானும் பாரன் ராசா அவங்களோட அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க வந்து. அப்போ அவங்க வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து ஆறுகால் மடம் வந்து. அப்போ அவங்களையும் போயிட்டு வந்துட்டு நாங்கள் பிக்கப் பண்ணிக்கொண்டு வந்துட்டு போகிறோம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு ஏர்போர்ட்டில் நிற்கிற டைம், அதாவது வந்துட்டு முந்தி சொல்லுவாங்க 3 மணித்தியாலத்துக்கு முன்னே நிற்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 4 மணித்தியாலத்துக்கு முன்னே நிற்கும்படியாக வந்துட்டு சொல்லியிருக்காங்களாம் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டில் வந்து. காரணம் என்ன சொன்னால் மேபி ஓவர் க்ரௌடாக இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஸ்ரீலங்கா இன்றைக்கு வந்துட்டு ஒரு டிக்டாக் வீடியோ வந்து பார்த்தேன். அந்த ஓட்டோ சிஸ்டம்டா என்னென்னு சொன்னால் இப்போ அந்த நாட்டுக்காரர் வந்துட்டு லைனில் நிற்க தேவையில்லை, அந்த ஸ்கேன் பண்ணி போட்டு போகிற மாதிரி. நான் வந்துட்டு ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் வந்துட்டு பார்த்தேன். அப்போ அந்த மாதிரிக்கு வந்துட்டு இங்கே ஸ்ரீலங்காலயம் வந்து அந்த சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி டிக்டாக்ல ஒரு வீடியோன்னு வந்துச்சு. அது உண்மையாக போயோ தெரியாது. அதெல்லாம் அறிமுகப்படுத்தினா இன்னும் நேரம் குறையணும். ஆனால் ஏன் கூடுது அப்படின்ற வந்துட்டு எனக்கு தெரியலை. பார்க்கலாம், அவங்க போன அப்புறம் நாங்கள் கேட்டால் வந்துட்டு அதில் வந்துட்டு அறிஞ்சு கொள்ளலாம். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு பிக் மெமரியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்க முன்னோம். எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் நேற்றைக்கு முன்தினம் போட்ட வீடியோவில் நினைக்கிறோம் வந்து நாங்கள் ஒரு பயணம் ஒன்று விளக்கிட போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் ஜஸ்ட் வந்துட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ அது கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி. கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் எங்களில் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு சில பேர் வந்துட்டு அக்கறையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சில பேரில் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க வந்துட்டு எனக்குமே அப்படியான பயணங்கள் போகணுமென்று ஆசை. சும்மா இருக்கா சொல்லி பார்க்குறதானே வந்துட்டு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்துட்டு அமைந்தால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு போவோம். போகும் முன்னாக வந்துட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அறிய தரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டைம் வந்துட்டு ஆல்ரெடி லேட் ஆகிடுது. காரணம் சொன்னால் 12:30 ஆகிட்டுது. நாங்கள் வந்து ஆறுகள் மடத்துக்கு போய்ட்டு அவங்கள பிக்கப் பண்ணிக்கொண்டு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3 மணிக்கு வந்துட்டு ஃப்ளைட் யாருக்கு லண்டன் அம்மாவுக்கு. அப்போ நாங்கள் 11 மணிக்கு வந்துட்டு அவங்கள கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொன்னால் எப்படியும் நாங்கள் இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு 3 நாளுக்குள்ளே இருந்தாலும் வெளுக்கிடுவோம். ஏன்னா 3 மணி 4 மணிக்குள்ளே இருந்தாலும் வெளுக்கிட்டால் தான் எங்களுக்கு அந்த டைமிங் வந்துட்டு செட் ஆகும். ஸோ வந்துட்டு நாங்கள் மினக்கடாமல் வெளுக்கிடுவோம். மான் வந்துட்டானா வரலையா? அவர் அந்த சுமன் நான் வந்து எங்கே நிற்கிறார்? இப்போ நிற்கிறாராங்களா? ஓகே. ஆள் டீசல் அடிக்கான்னு சொன்னேன். அப்போ அடிக்கும்போது மந்தியில் அவளை டீசல் அடித்தா என்ன மந்திக்கணும். ஆள் இப்போ ஆட்சி 2ஆம் வீட்டில் ஆள் வீட்டில் நின்றாப்பான் பாடம் எடுத்திக்கொண்டு நினைக்கேன். அந்த பார்வைக்கு ஆளும் சிரிக்காம காய்ச்சி விட்ருவோம் டக்குன்னு படம் சிக்கல ஆன்சர் இல்லை. ஹலோ எதாலும் வரேம்மாண்ணா? நான் ரோட்ல நீங்க அதான் பார்த்து நிற்கும். டீசல் அடிச்சிட்டீங்களோ? சரி அம்மா உங்களுக்கு தான் வெயிட்டிங். ரைட் ஓகே சரி. அப்போ வருது மணியாரம் சந்தி என்னன்ட்டு வர இப்போ மந்தியிலேருந்து வழி கொடுவேன்னு நினைக்கிறேன். சரி அப்போ வந்த ப்ரோ போ. என்ன அம்மான் மணியாரம் சந்தியால் வருது அம்மா. வந்துட்டு வீட்டு வேலை நடக்கிற டைமில் விட்டுட்டு போக மனமே இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் முக்கியமான வேலைகள் மாவுள் வைக்கிறாங்கள. அப்போ எங்களுக்கு நிற்கணுமென்று தான் விருப்பம். ஆனால் என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரியும் வந்து எல்லோரும் சொல்லுவாங்களே, நான் முக்கியமாக ரஜினி அம்மாவோட வந்து கேட்டவா சொல்கிறது தான் செய்வீங்க, செய்கிறது தான் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி வீடியோவில் சொல்கிறது. அப்போ பொய்யோன்னு சொல்லி அன்றைக்கு அந்த ட்ரிப்பு போகும்போது வந்து கேட்டாங்க. அதே மாதிரி உண்மையுமே அதுதான், நாங்கள் சொன்னால் கட்டாயம் வந்துட்டு செய்வோம். இந்த லண்டன் அம்மாவுக்குமே வந்து அண்டைக்கு எடுத்து காய்ச்ச பிறகு அம்மா நேற்று தான் எடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன் அண்டைக்கு நேரம் அடித்தீங்களே அது அப்புறம் அடிக்கலேன்ற. இல்லை கிருஷ்ணா சொன்னால் செய்யும் தானே என்று எனக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் உண்மையிலேயே வந்து நாங்கள் சொன்னால் கட்டாயம் செய்வோம். வந்து அதில் மாற்றமே இல்லை. இவன் டீசல் அடிக்கிறான்ல சொன்னவன், டீசல் அடித்தவனே நான் இப்போ இங்கே போனவன் அதுதானே தெரியல. முடிஞ்சதாலே இல்லை வரணும். அவன் சும்மா ஒரு அடிப்பான் பாரு, டீசல் அடிச்சிக்க மாட்டான் அவன். டீசல் நாங்கள் தான் அடிக்கணும். ஏன் டீசல் அவன் அடிப்பான்? காசு இல்லை, அது ஆனால் அவன்கிட்ட காசு இல்லை டீசல் அடிக்க. அடுத்து என்னடா இப்போ மணியாரம் சந்தியன்னா இந்த அடிக்கிறேன் இதுலேருந்து. ஐயோ எனக்கு கூட உண்மையாக சொன்னா மாட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் இப்போ செல்லுமென்னு சொல்கிறத உண்மையாக 10 நிமிஷம் 15 நிமிஷம் செல்லுமென்னா அதை சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் அந்த சும்மா சொல்லி போய் காட்டினா கோவம் தான்டா இப்போ வரும்ல. கனால இப்போ வேனோட போகிறோம் கேட்கடாப்பா.
நோ பூட்டி அம்மா ஓமன் ஓமோ சாப்பாடு தந்து விட்டவா ஓ நான் இதோட நிற்கிறேன் போயிட்டு வரேங்கம்மா வலிக்கிட்டாம் போயிட்டு வரோம் யாரு சாப்பிட போகிறாங்களா அங்கே ஓ ஓ சாப்பிட நான் போயிட்டு வரேன் அப்புறம் சந்திப்போம்மா என்ன ஓகேயா நான் சொல்ல லேட் ஆகிட்டு தான் போயிட்டு வரேண்ணா ஓகேம்மா ஓ சாப்பிட அரை மணி நேரத்தியாலும் சாப்பிட ம் அம்மா எழும்பி வார அம்மா படுத்திருந்தவ சொல்லிட்டீங்களா அம்மாட்ட? ஓ சொல்லிட்டேன் அங்க அம்மா சொல்லிட்டு இந்த வாரம் போயிட்டேன் வாரம் போயிட்டு ஓகே அங்க யார் நிற்கிறேன் விட்டு அனுஷியா உமா அக்கா வந்தா நிற்க அக்காண்டு பெரியக்கா மல்லாவி வர இல்லையே மல்லாவி வேற இல்லை மல்லாவி விடிய வந்துட்டு இந்த இப்போ அங்கே போகுதுன்னு நினைக்கிறேன் ஆட்டியோ பிறந்த நாளாம் சுவாசன்ற அக்காடம் தெரியல மல்லாவி இல்லை மாணிப்பாய்க்கோ நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லை ஏன் சாப்பிடல? டைம் இல்லை ஐயோ போங்கடா பாலுக்கும் பிஸ்னஸ் அங்காடும் பிஸ்னஸ் வந்து என்னப்பா இந்த மண்டபத்துலேயும் கல்யாணம் அந்த மண்டபத்துலேயும் கல்யாணமா நாளப்படி எந்த மண்டபத்தில் அங்கள ஜீவம் அந்த மண்டபம் நல்லா இருக்கு அதோ இது நடுவில் முன்னுக்கு நல்லா இருக்கு மண்டபம் போனால் வீட்டு அதுவும் நல்ல ஐடியா தான் சும்மா முன்னுக்கு ஒரு இதை போட்டா சரி இது சாப்பாட்டு பேக்கேஜ் எல்லாம் அப்படி ஈஸி தான் இப்ப மண்டபத்தை ஆனா என்னன்னா பலகாரம் எல்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டா அப்ப வீட்டுல என்ன வேலை அப்படி செய்யக்கூடாது. அது எல்லாரும் கம்பலா செய்யணும் வீட்டுல இவ எல்லாரும் சுகமா செய்யறதுக்கு யோசிக்கணும் நாட்கள் சேர்ந்து செய்ததான் திருப்பி செய்வாங்க வீட்டுல கல்யாணம் ஒட்டியோ அன்றைக்கு அந்த ஃபேன் கொண்டு வச்சுல அவன் வாகனம் நீ பார்க்கல அது கவுண்ட் கேட்கல பார்த்தீங்க கவிதாஸ் டிக்டாக்ல அந்த மன்னர் காட்டால அது எத்தனை டயர் நீங்க ராசா 80 சொச்சத்துக்கு மேல ஆனா பாருங்க கவிதாஸ் அது டயர்ன்ற அளவுக்கு வேலை எல்லாம் இருக்கானே கல்லு விழுந்த மாதிரி கிடக்கு டயர் 80 அது கொண்டு வர சிம்பிள் வவுனியால வரைக்கும் பார்த்தா 1 மணிக்கு ஒண்ணு டயர் அம்மா சொல்ற இதா இருக்காங்க இருக்கும் அதால ரோஸ்ல விடுறேன் நீ தான் விடுவாள் தான் சரி சுத்தி பா தெரியுமா சொத்தி பாதை நேரே விடையாவது நீ கண் கட்டி போட்டு விட போறீங்க கனகால் வேனோடாது ஒரு மாய்க்கு கிடாப்பா ஓய் அதுதான் எங்க போகுது சொத்தி பாரு அப்படிதான் பார்க்க சரி வெந்தானோட கிருக்கஞ்சி வந்து ஆட்டி மூளைக்கு விழுந்து இருக்கும் அதுதான் இதுக்குள்ள விட கொடுத்தா சரி லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்ப அக்னிக்கு அடுத்த இடத்துக்கு அவங்க கொடுக்குறேன் இதுக்கு கொடுத்தா சோறா கொடுக்கலாம் அந்த சிவாஜி வந்து சிவாஜி பேப்பர் பூவெல்லாம் ஆஞ்சிட்டு வந்து கடாசி பூரா கடாசி பூ ஆஞ்சா வந்த இங்க இந்த கல்லோக்கா பார்த்தோம் நாக்கு நீ என்ன இந்த சீரியா கல்லு மேல பெரிய கல்லு தான் மதியம் தூக்குறோம் எடுக்கோ
இங்கே போகிறான்டா எங்கே போகிறான்டா அவன் கைகள் நித்திர குறைவரால் வார பிரச்சனை எல்லாம் புரோபாடு கொஞ்சம் எங்க கையில் போனோம் போல நாளைக்கு பிரண்டு போல கண்ணத்துக்கு பிரண்டு போல அம்மாச்சி நாய் நடமாட்டம் கூட அது இல்லைப்பா வீட்டுக்குள்ள வேற கருவாட்டு மாவு கருவாடையும் வாங்கினவா இவன் நம்ம எல்லாம் இருக்கணும் என்ன வீடியோ துண்டு வேற ஒன்றும் போட ஆச்சுக்க குங்குள் மணி ஒன்று கொண்டே போட்டு வா இது ஆப்பிரிக்கா காரமே கிடையாது ஆளு வேக்கு சரியா என்ன சாப்பாடு இஞ்சி ரக்கண்டு போடுங்க டைம் ஆகுது அதுதான் உங்களை அனுப்பிவிடேன் நான் ஏன் இப்போ இப்படி ஒழிப்பான் ஏன் தெரியா இன்னொருக்கும் அதுக்கு என்ன பக்கம் ஒன்றும் கட்டாரு தான் பக்கம் போடுவோம் அழகா போங்க கூட்டி போவோம் வேற ஒரு இதுக்குள்ள போட்டு கட்டும் இந்த வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று தேனாக பேசிய சிரித்து விளையாடி சரிதானே வரி வீணாக போகும் என்று யாரேனும் நினைப்பதில்லை அப்போ யாரும் அழிஞ்சமா இந்த பேனாவை காட்டி இதில் பூட்டி விடுறாங்க என்ன கோதாரியா கிடக்கா என்ன மாற்றஜியோ மாண்டஜி மாதிரி சொப்டால அது இதில் போட்டுருவாங்க இல்லையா ஓடியாங்க அங்கே அவன் தூக்கும் ரைட் என்ன அவங்களுக்கு வெள்ளை கோப்பையில எனக்கு சிவப்பு கோப்பையில அதுதான் பிள்ளைய குழம்பு ஓராக்கல ஆ ஆகாப்பா இது ரைனியக்கா ஞாபகம் இருந்து ஓ ரைனியக்கா சாப்பிடலையா 14 வயசு சரங்கட்டவள் கட்டியார் கலாட்டி போட்டு திரிங்க ஒரு வழிய சந்தோஷமா காத்தோட்ட மேல அதுதான் ஆரம்ப நாட்களில் எங்களோட ஆதிவாசிகள் என்னென்னு தெரிஞ்சவ குலையும் இதையும் தான் அண்டு பார்த்துட்டு வந்து நீ இப்படி சாரம் கட்டி திரியே நீ ஆப்பிரிக்காவுக்கு ஒருக்கா போவோம்டா பாடிக்கிறது தெரியுமா அம்மா கதை போய் பார்க்கணும் அந்த ஆதிவாசிகள் ஓ அதுதான் உண்மையான இதாக இருக்கும் தெரியுமா மகியங்கனையில் இருந்திருக்குமா ஆனால் இப்போ மறைவிட்டுது மானதுக்கு அதுக்கெல்லாம் தெரியுது அந்த அண்ணையும் கூப்பிட்டு என் காய்க்கு வந்து கூப்பிட்டு கதையும் கொண்டா அம்மா ஆள் விளத்தி போட்டு போகுது நல்ல புளிச்ச கல் மனக்கு ஆள் கல் தான் எங்குதுண்ணா கல்லீதல் இல்லை ஆள் கல் தான் கிடையாது கல் நல்லா கொடுக்கும் நாள் ம் நட்டு ஆ ஓ நிறைய நாள் ஆச்சு ஓ இனி ஓட்டங்க வேறு பிரச்சனை இல்லை வந்தால் நீ தான் போக வரும் வீட்டு வேலையால் விளத்தி கொள்ள அக்னிக்கும் லைசன்ஸ் வந்த அப்புறம் நீ நவன்டே கொடுத்துட்டு போய் இருக்க முடியா ஓ ஆ எப்போ தான் இங்கே நல்ல கராச்சோன்னு இல்லையா இப்போதைக்கு ஃபிங்கரிங்க செய்கிற தெரியுமா இல்லை அவன் இதில் ஓட மாட்டான் அவன் வேண்டா டிஜிட்டல் பிள்ளையா வேண்டா டிஜிட்டலில் என்ன வேறு ரெண்டு வரும் டிஜிட்டல் பிள்ளையாமா
சரியா நான் என்ன ஆண்டு குனி உனது பாப் எடுப்பு காட்டு இதை விட என்ன காட்டணும் அடிச்சுட்டு பட்டு போயிடும் அப்படி வரக்கூடா இப்போ சரி 16 16 உதுரா தூக்கம் நீ கையெடு ஆ சரி சரி அப்போ அது உரை அது வேற ஆரமுக்கால் அது எங்கட இது எங்கட இது உங்களுடைய சரியா 6:45 இது எவ்வளோ ஆடினது 16 இவாக எத்தனை போயிட்டு மொத்தம் இது 20 இல்லை 16 நிற்குது எவ்வளோ குறைவா கிடையாது வசந்தண்ணா வராரு அப்போ இங்கே வருவாரா போடுங்க நேரம் போய் எவ்வளோ அவையில் அழக்கிடாக்கு எவ்வளோ அவையில் அழகு இனி அங்கே அந்த அம்மா அடிக்க போகிறாடா 2 அம்மா அதுதான் சரியில்லையாப்பா சொன்னா நேற்று போகணும் ஆ நேரம் மட்டும்னா உன்னாடா நீ ஏன் டீசல் அடிக்க போகணும் எங்களை விட்டு நாங்கள் அடிச்சுப்பேன் போய்க்க அது பிள்ளையாடாப்பா அது போல மானது என்ன போதாடிப்பான் பாய் கொடுத்தா நிற்கிறேன் அடி ஆத்தி சத்தம் போடாங்க அடி ஆத்தி இந்த வீடியோ சொல்லிருக்க யாத்தி ஒரு ஏஞ்சல் இதாட்டி இது அது என்ன என்ன நேரம் போதில்லை டக்குன்னு வந்துச்சு 2 என்ன செய்கிறாங்க ஒரு மணி நேரம் கொஞ்சம் இந்த ஒழிக்கிறது ஆ அப்போ நீ அவள் போய் பஸ்ஸில் ஓட்டினா வேண்டாம் அப்போ அங்கே 3 மணி ஆயிரும் இங்கே அம்மா நேரம் போட்டு நான் அவங்களுக்கு என்ன நேரம் சொன்னான் பாடிக்கல லூஸ் அவங்களுக்கு 2 மணிக்கு யாப்பா நிற்கணும்னு சொன்னான் நான் என்ன ஒன்று இப்போ ஒரு மாதிரி நேரம் கூட்டியாச்சு இல்லையாக்கா ஒன்றரை இல்லையா ஆ ஜீன்ஸ் என்ன சரி அது தொழில் அப்படி இருக்க கூட 2 கொடுத்தனே இல்லை எல்லாத்தையும் கொடுத்தது ஒரு வாசல் கொடுத்தா என்ன வச்சுட்டு என்ன இது மெயின் லக்கேஜ் அப்போ கொண்டா காரில் வந்துவா அதுதான் என்னப்பா சவுண்ட் ஆகல ஏன் பிள்ளைகள் குட்டிகள் எஞ்சு எப்படியா 21 வரை 21 18 21 20 மொத்தம் வச்சு 40 ரூபாமா மொத்தம் 40 இதை விட 40 இது 21 இது 17 38 2 கிலோ வச்சா சரி அது அங்கே கொழும்போட செட் பண்ணாங்க 6 கிலோ விட்டு அங்கடாக்கோ அப்போ நீ அதை வச்சிரு அது வந்துடும் அது என்னது அம்மா
அப்பா உங்களோட வீடியோ கொஞ்சம் சத்தம் தான் அழலாம் நீ சத்தம் போடாம கொஞ்சம் சைலண்டா இருந்ததுன்னு அழுவாங்க இப்படி கத்துனால மாட்டாங்களா இல்ல அவர் சாப்பிடல எந்த வேலைக்கு சாந்தி அப்புறம் இல்ல உண்மையாதான் அது பள்ளி இது போட்டு அதுக்கு என்ன மறந்துச்சு அனுவானது சார் அதுல என்ன உண்மையா அள வேண்டிய வேலைதான் இந்தியா கூட இந்த பொக்குள் அழுகுறான் அந்த பொக்குள் எல்லாரையும் கூட அவ அழப்புறான் எப்படி சொல்லி உண்மை ஆள்றாடாப்பா சரி சரி வாங்க வாங்க முஸ்பாத்தியா போறாங்க அங்க ஆடுறா கையை அங்க ஆடுறா சரி 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 கணக்காரன் அம்மா சைலண்ட் இதே தரகத்தான் கருவாடு மணக்கிற கிடையாது என்ன உலகம் அந்த பெருசா மூணு அடுக்கு முன்னு போடும் பாட்டில் விடு எல்லாம் பாட்டில் போடும் அவட லக்கேஜ் இருக்கிற இதுவரை தூக்கி நம்மளோட மேக்கல முன்னுக்கு போடும் இதெல்லாம் சைடு இல்லை சைடுல மேல வச்சுடலாம் அதை கீழே வச்சு அதே மாதிரி பாக்ஸோ ஓடா வரைக்கும் ஒட்டி விடுறா அவ்வளோ வச்சு அப்படியே ஒட்டி விட்டுருக்கேன் பூவா இல்ல இல்ல இந்த மேக் நம்மளோட மேக் போடணும் அந்த பெரிய இப்ப பாக்ஸ் இந்த பொட்டி முன்னு கோண பிக்கப் தான் இப்ப அடிச்சு மண்டபம் கூட பெரிய அடே அப்படி உங்களுக்கு இது சிக்கலா இருக்கு தம்பி இது ஓடுதண்டா அந்த பெல்ட் எடுத்து கட்டி விடுங்க ஓடாதான் சொன்னான் ஓடி 4 மணி கட்டி வர சொல்லி சும்மா அதே கோடிஞ்சிடல அதான் சொல்றேன் இடம் கூட கிடக்க கட்டி விடுங்க அப்படி கையை சுலங்கின அடே கருவாடு எங்க தான் கருவாடு மனம் கும்பமாக கிடக்கு அந்த அம்மா கருவாடு கொண்டு வந்தாண்டா சமாளிக்கலாம் உங்களோட கருவாடு அம்மாவுக்கு உண்டு அவள் கொண்டாடி பிழைச்சி போடும் கட்டம் விளங்குமா என்ன யாருக்கு
சரியா கவிதாஸ் இந்த லக்கேஜ் எப்படி கேட்குறீங்க? இல்லை உலகம் கொடுத்து வரதே வேலை இல்லையே அப்போ நீ ஒன்றும் செய்யலாவா ஒன்றும் செய்யலை ரைட் பாயாட்டும் ஆனால் என்ன இருந்தாலும் இப்படி நின்று ஓட்டு போய் ஒரு கவலை கொண்டு வரந்தான் என்ன அறியுமா ஐயாஸ் கட்டாயம் சில வேனுக்கு ஏறி இந்த அளவாவியா பார்ப்போமா அல்ற இல்லை செல்லக்கிளி கொஞ்சம் அவ்வளவு பார்க்கல அவர் அள்ள மாட்டார் செல்லக்கிளி இலையில ஒரு ஐயா இந்த காசை தான் வந்துட்டு போங்க அம்மா அடே இது கீயங்கடா பாட அக்கியே போடுவாங்க அக்கியா இல்லை பாக்கி என்ன வரட்டும் ஏதாச்சும் பாட்டு பாடுறதுக்கு பெரலாம் அடுத்து வச்சிடாப்பா போதாரி ரைட் பாய் பாய் சரி பாய் பாய் சரி ஏறு அவங்க அடுத்து நான் பார்க்க ஒன்றும் செய்யலை வைக்க சோறு வாங்க தானே அது அண்டை ஓகே லவ் யூ ஆல் பாய் எல்லாரும் வந்து ரெண்டு போவேங்க அவருக்கு பெருசாக தாக்கம் தெரியல நீங்கள் ரெண்டு போவேங்க அவர் எத்தனை பேர் வந்து ரெண்டு போனவையில் நடுவ காணையில் பார்த்தீங்க அழுது கொண்டு மூலையை கேட்குது அதுதான் அப்பா 6,500 சனியன் போட்டு அவ அனுப்பிவிட சொல்றாங்க இப்போ இனி என்ன புரியாது பொறுங்க அதாவது சரி போம் நல்ல பாட்டை போடுவோம் சந்தோஷம் பாய் 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 இப்போ போகிறவானா திரும்பி வருவோம்னு சொல்ல வந்தோம் அவசரப்படாங்க அவர்கிட்ட போய் ஒரு சூமௌண்ட் போட்டு காட்டுறாங்கட கிளையில் எல்லா இடத்தையும் நீங்கள் அதான் முக்கியம் பாஸ்போர்ட் எடுத்தேலோ பாஸ்போர்ட்டு அதையும் கொண்டாய கொடுத்துட்டோம் 12 வருஷம் பாரானே खबर कोई जाते बाय बाय நீ பிரான்ஸ் தானா நீ डायरेक्टली फ्रांस एसएस உயிரே நீதானே நான் தனிவுலகே டேய் மற்ற மேக்கு ஹைதாஸ் டே அடுத்த தானே அந்த அம்மா கோல் அடிச்சேசிலாமன் ஹலோ ஹலோ ஓம் அம்மா ரெடியா நீங்க சரி சரி நான் வந்துட்டுருக்கேம்மா ஒரு என்ன சொல்கிறேன் இங்கே அந்த இன்னொரு அம்மா வரல அதில் கொஞ்சம் டிலே ஆகிட்டு வந்துடுவேன் ஒரு 2 நாளுக்குள்ளே வந்துடுவேன் ஓகேம்மா ஓகே ஓகே ரைனிகா சொல்லுங்க இது எந்த இடம் உண்டு யாருக்கு தெரியுமா நீங்களும் யாழ்ப்பாணத்தால் தானே எங்கேயோ போர்டில் வாச்சிட்டு அவளுக்கு என்ன சொன்ன விதம் வாசித்த விதம் போல என்னென்றால் மக்களே நாங்கள் மானிப்பாய்க்கு வந்துட்டோம் 6 கால் மடத்தில் வந்துட்டு அம்மாவை ஏற்ற போகிறோம் மக்களே மானிப்பாய் 6 கால் மடம் அம்மா விளங்குது கதை விளங்குது ஓகே அப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வீடியோவுக்கு வரமாட்டாங்க நினைக்கிறேன் நாங்கள் கேட்கவும் இல்லை எங்களுக்கு தேவையும் இல்லை அது சரியில்லை தானே ரைனியாக்காவும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தவா அப்புறம் யோசிச்சா என்னத்தை கண்ட வேண்டேனா
ஸோ அந்த மாதிரி அவங்களும் எங்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஆளுன்றபடியாக நான் வந்து இப்போ ஓமன்னு சொன்னாங்க. இப்போ போகிறோம், அம்மா வந்துட்டு பிக்கப் பண்ணி கொண்டு போக போகிறோம். அப்போ 6 கால் மடத்தில் வந்துட்டு அம்மா பிக்கப் பண்ண போகிறோம். லண்டனில் கொண்டே விட போகிறோம். நாங்கள் இல்லை ஃப்ளைட்டு, நாங்களும் டிரெக்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த பாருங்க லண்டன்கார கூட டிரெக்ட்லாம் போகிறேன் டாம்பி. நீங்களும் டிரெக்ட் தானேக்கா? ஏன் நீங்கள் தனியாக வந்தீங்க? நீங்கள் தனியா குடி வந்துட்டு அந்த மாதிரி போகுது. அப்போ உண்மையாக ஒரு கவலையாக தான் இருக்கும் ஃப்ளைட்டு. அங்கே ஆக்க கூட்டிட்டு தெரியுமா வீட்டை, அதால் ஒரு பெம்பலா போயிட்டு ஒரு நெரிசல் மாதிரி. என்ன சொல்கிற ஒரு இளையான் மாதிரி அதில் கிளவட்டு கொண்டு வந்துட்டோம் நாங்கள். ஆனால் என்ன சொல்கிறது, சரியான முறைக்கு ஆக்கள் கொஞ்சம் குறைவாக இருந்திருந்தால் கட்டாயம் ஒரு கவலையான இதாக இருந்துக்கும். இப்பயும் கவலை மனசுக்குள்ளே இருந்தாலும் அதில் வெளிப்படுத்த வந்துட்டோம் ஆக்கள் கூடயா. ஒன்றும் இல்லை ஒருத்த கதைக்க சத்தம் போடாதுன்னு சரி. அதுலேயும் ஜெயராசன் நின்று ஆகக்குள்ளப்படி. அக்கா நீங்கள் சிங்கப்பூருக்கு போனீங்களோ? நீங்கள் போகல பேன சிங்கப்பூரும் அந்த மாதிரி ஒரு நாடு, வடிவான நாடு உண்டு. கோலோண்டு அடிப்பேன் அம்மாக்கேன். 4 கால் இல்லை 6 கால். 4 கால் மடம் இஞ்சால முன்னுக்கு இடையில 5 கால், அங்கே தொங்கல் 6 கால். கடைசியாக லண்டன் பிக்கப் 6 கால் மடம் தானே தம்பி? பாலனங்கள் ஆறுதல் மடம் இல்லை 6 கால் மடம். 6 கால் மடம். ஓ ஹலோ அம்மா, அந்த சரியா எவ்வளோத்த வரணும்னா அதுக்கு இன்னும் போயில தான் நாங்கள் வயசுடாக்கு. கடவுளே, அந்த இடத்தை தான் அதை பாஸ் பண்ணீங்க, 2வது லெஃப்ட் எடுத்தீங்கன்னா சரி. அதை பார்த்தோம், 2வது ரைட் எடுத்தீங்கன்னா சரி. அதை பார்த்தோன்னே 2வது ரைட்டு. 2வது ரைட் பாத்தியா மயானம் பண்ணோடனே நீங்களே குழம்பிட்டியா சாடியா? பாத்தியா லெஃப்ட் ரைட் அண்டு பக்கத்துல தான் அந்த ரைட் எடுத்த உடனே 3வது விடையா 2வது வாரம் பாருங்க. அப்படியே லைன்ல எங்க வாரனா மயானத்தை நான் வந்துட்டேன், மயானத்துக்கிட்ட வந்துட்டேன் போட போறங்க வாரன் பாப்போமா. மயானம் வந்து நீங்க சுடலே தான் சொல்றீங்க. ஓமையா சுடல தான் அந்த 6 கால் மடம் சுடல தெரியும் தானே. அதை பாஸ் பண்ணி அந்த ஒரு சின்ன ஒரு குட்டி வைரோ கோயில் இருக்கும், அதோட ஒரு ரோட்டு போகுது, அதுக்கு போகாம அடுத்தது 6 கால் மடம் வந்து தெரியுமா? நாங்கள் அந்த 2 பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சோம். அந்த அந்த அம்மா வேலை செஞ்ச ரோட்டு, அது அந்த ரோட்டு இல்லை தான்? அந்த ரோட்டோ இல்ல, இது இந்த மேனிப்பேக்கான ஒரு பஸ் போகுமே. ஓ அந்த ரோட்டு அதனாலதான் அதுக்கு வரைக்கும் போயிருக்கீங்க நினைக்கிறேன். என்ன ஓ இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு தெரியாதானே பாருங்க. நான் இப்போ விடத்தால வாரனண்டால் ஓகே. இதுல சூப்பர் மார்க்கெட் உண்டு, எஸ்ஆர் சூப்பர் மார்க்கெட் உண்டு. நாங்கள் இங்க பின்ப மானிப்பாயால வரோம். மானிப்பாயால இதால வாரீங்களா? பட்டுக்கோட்டை போற ரோட் தாண்டி வரோம். இதுக்கெல்லாம் பாட்டுகள் கச்சேரிகள் மானிப்பா ரோட் சுத்தி வாரம்னு சொல்லுங்க. இப்ப அந்த கொக்குயில் ரோட் கழிஞ்சு வாரமுண்டு. கொக்குயில் ரோடு மானிப்பால கொக்குயிலே போற ரோட் இருக்குல்ல, அந்த அந்த சந்தி கழிஞ்சு வாரம்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட அம்மா தெரியுமே. அதான் சொல்றேன், எனக்கு இந்த டவுன் இதுக்குள்ளதான் தெரியும். 6 கால் மட ரோட் தெரியும் தானே, அதுக்கு வந்தீங்கன்னா ஓகே. அந்த மயானத்தை கேட்டு முதல் பாரம் பாரம் நீங்க சுடலையா? மயானத்தை கேட்கவும் இல்லை, பயமா கிடக்க எல்லாட்டையும் பொறுங்குவா. பாய் ஹோட்டலுக்கிட்ட வந்துட்டேன். பாய் ஹோட்டலுக்கிட்ட சரியா? என்ன பாரம் பாரம் டவுன் சைட்ல இருந்து வந்தா எனக்கு மயானத்தை பாஸ் பண்ணி 2வது ரைட் எடுத்து வரணும்.
டவுன் சைட்லேருந்து வரைக்குள்ள மயானத்தை பாஸ் பண்ணி இங்கே அங்கேருந்து வரைக்கும் 2 ரைட்டேண்ணா? ஓ 2 ரைட். அப்போ இங்கேருந்து வரைக்கும் லெஃப்டாக இருக்கும். இந்த வரைக்கும் லெஃப்டா தான் வரும் உங்களுக்கு. அது நீங்க இடத்துல அது அப்படி இதில் ஆளுக்கு அப்படி வரைக்கும் ஒரு பைரவ கோயில் இருக்கும். அப்போ அதை பாஸ் பண்ணி வரணும். அண்ணா இந்த 6 மடம் மயானம் அங்கே இருக்குது சுடலை? ஓ இந்த ரோட்ல சுடலையோ? சுடலையோ? சரியா. அப்ப நீங்க இதுல வரைக்கல எங்கட ரோட்டுக்கு நேரே ஒரு ஆட்டோ இது இருக்குது. வேலை செய்யற இடம் இருக்கு. ஆட்டோக்கள் வேலை அதுல நிக்குது. முன்னுக்கு ஆட்டோக்கள். அந்த இதுக்கு நீங்க லெஃப்ட்டுக்கு திரும்பினீங்கன்னா நான் ரோட்ல தான் நிக்கிறேன். பிரச்சனை இல்லை. நீங்க இந்த மெயின்ல அனுக்கிறீங்க? ஓ இல்ல மெயின்ல நிக்கல. இந்த ரோட்ல திரும்பின உடனே எங்கட வீடு 2வது வீடு. நான் பார்த்து கூட தான் நிக்கிறேன். இல்ல நில்லுங்க வாரம் பாருங்க. மயானத்தையும் கேட்கறதுக்கு ஒரு சில பேர் ஆக்கள் வேணும் போறங்க. அதான் மயானம் போக தேவையில்லைண்ணா. இது ஒரு குட்டி வைரவர். அவர் 2 பேர் அடி. இது வைரவ இல்ல? அத பாஸ் பச்சை பாசோ? பச்சையா? சரி ரைட் ஓகே. ஏண்டா ஆள் இங்கால நிக்க மாட்டா. பாரம் ஒரு ஆட்டோ ஒன்று வருது. மேல பேக் இதுகளை பட்டியல் கட்டிக்கொண்டு பாருங்க. எங்கட பக்கம் இந்த ரோட்ல எனக்கு கொஞ்சம் தூர பேர் குறைவமா வாரம் போறோங்க. கிட்ட வந்தான் பார்க்கணும். ஒரு ஆள் பஸ்ஸை கண்ட வாண்டைக்குள்ள எப்படியும் ஆட்டோ எங்க அந்த அதை கண்டியா பாரு. இந்த ரோட்டு நிற்கிறா வானோண்டு வருது வாருங்கம்மா. ஹேடி வச்சோண்டு எங்க அந்த அந்த ஆட்டோக்கு ஆப்போசிட் ரோட்னா இதுதான் இந்த ரோட். சரி பிடிச்சிட்டேன். தெரியுதா? சரி ரைட். அம்மா அப்பாவுக்கு அக்கா மேய்கடா வீடியோ ஒன்று மட்டும் விட்டுறாடா. அப்புறம் கரைச்சல் இங்கிலீஷ்லாம் கேட்குறா ஜேசன். தம்பி இறங்கி சடசன் லக்கேஜ் ஏற்றிங்கன்னா சரி. வணக்கம். ஐவோன் 2 கதைக்க நேரம் இல்லை. விளக்கிடுவோமோ? இல்லை ஆக்ரோத்தும் வரல. என்னடா போய் ஐயோ ஹாய் வணக்கம். நல்லா இருக்கும். ஹவாய் ஒன்று கேட்டால் என்ன சொல்கிறான் ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. உங்களுக்கு தூக்கி காட்டி வை அப்போ லக்கேஜ் மேலால. இங்கே வராது பூவர். அலையாங்க வார வருஷம் பாரானே 4 ரியல். ஜூஸ் தண்ணி இருக்கு. அப்போ குடிக்கலாம். முன்னுக்கு அதான் ரயிலில் நிற்கிறவங்க கூட அம்மாவோ? சரியம்மா பாய். ஓகே பாய். கடவுளை இந்த வயசுலேயும் ஒலிம்பி வந்துட்டு பாய் காட்டுறேன். நாங்கள் எல்லாம் மாத்திரம் வரியா. அதுதான் கடவுளே. இன்னும் நிறைய சிஸ்டங்கள் கொண்டு வந்துட்டாங்களே ஏர்போர்ட்டுக்கேன்னு சொன்னால் போகிற நேரத்தை குறைக்கணும். இல்லாத என்ன இப்போ 4 மத்தியாலம் வாங்கி போட்டாங்களே என்ன காரணமாம்மா? ஆக்கள் கூட அல்லாட்டி நீங்கள் வந்து அறிஞ்சிட்டாங்களோ? அப்போ இப்போ கனாலம் வந்து நீங்கள் 14ஆம் தேதி வந்தான். இங்கே வந்தது 16ஆம் தேதி. அங்கேருந்து வேற 2 நாள் பிடிச்சோ இங்கே? கொழம்புல இருந்துட்டு வந்தேன். 1 டே. ஓகே.
தனியாக தானேண்ணா? ஓ தனியாக தான் வந்தான். அது சரியா? எதுவும் அதுவா? இல்லை இல்லை அம்மாவை பார்க்கத்தான் வந்தேன். அம்மாவை பார்க்க. அம்மாவோட வந்து அம்மா ஓகே இருக்கிறா அண்ணேண்ணா? பரவாயில்ல இருக்கிறா. இனி வருத்தங்கள் சின்ன சின்ன வருத்தங்கள் வேறு வயசு எல்லாம் அண்ணேண்ணா? அப்போ நீங்கள் நாங்கள் இந்த வாரம் பஸ் ஸ்டாண்ட் காய்ச்சிருக்கேன் அப்படியே. இல்லை நான் போன் அடிக்கிறேன்னா நீங்கள் கதைக்கிறீங்க. நான் எடுக்கிறேன் இல்லைண்ணா? அதுதான் சரி. அன்றைக்கு நவம்பர் கோட்லேருந்து அடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டேன். வாட்ஸ்அப்புக்கு எல்லாம் அடிச்சுனா நீங்கள் அங்கே யூரோப் அந்த இடத்த அடிச்சு மெசேஜ் எல்லாம் போட்டு நான் பாருங்க அதில். நான் அன்றைக்கு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து அடிச்சிங்க தானே பார்ப்போம்மா. அதில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் எல்லாம் போட்டு நான். ஓகே ஓகே. அப்போ என்ன மாதிரி போச்சு இங்கே பயணங்கள் எல்லாம் ஓகே? ஓ பரவாயில்ல. வந்தங்க போகணுமா இல்லை வீட்டு அம்மாவோட ஆனோ? அம்மாவோட தான் வெள்ளிபுரம் போனான் போயிட்டு. அம்மாவுக்காண்டி வந்தால் அம்மாவோட அன்னைக்கும் அம்மாவோட வெள்ளிபுரம் கோயிலுக்கோ? வெள்ளிபுரம் கோயிலுக்கு போயிட்டு சென்னதிக்கு செல்லச்சின்னதி ஆமாம் அதுக்கும் போயிட்டு வந்து பிறகு கந்த சஷ்டி விரதம் நான் அப்போ நல்லூருக்கு போய் 6 நாள் வாங்க. நல்லூர் அந்த சஷ்டினா அந்த பாலும் பழம் நான் நைட் சாப்பிட்டேன். கடைசி நாள். அது எத்தனை நாள்? 6 நாளா? 6 நாள்னா ஒரு நேரம் தானோ? ஒரு நேரம் நைட் மட்டும். 6ஆவது நாள் ஒன்றுமில்லை. இரவு எத்தனை பிறகு சாப்பிடலாம்? கோயில் திருவிழா முடிச்சு கோயில் இதுகள் எல்லாம் முடிச்சு வீட்டை வர 7 மணி ஆகும். 7 மணி பிறகு ஒரு 12 மணி வரைக்கும் சாப்பிட்டு இருக்கோம். அப்படி இல்லை அப்படி இல்லை ஒருக்கா சாப்பிட்றது 2 நேரம். நாங்கள் 11 மணி போயிடலாம்மா, பிரச்சனை இல்லையா? டைம் வடிவாக்கானு டோன்ட் வரி. அதான் உங்களை அடிக்கல நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நினைக்கிறேன். ஆமாம் இல்லை உண்மைக்கும் என்ன சொல்கிறது, இப்போ எங்களை விரும்பி அடிக்கிறார்களுக்காண்டி நான் எதுவும் செய்யணும் உண்டு. இல்லாட்டி உண்மையாக்கியம்மா இப்போ அந்த வீட்டு வேலையால் கொஞ்சம் கஷ்டம்தான். இனி ஆளும் வந்து நின்றவா தானே. ஒரு நாள் முந்தி வந்தது அவ்வளவு பாவம் எனக்கா. ஒரு நாள் முந்தி வந்து அதுதான் நான் சொன்னேன். இல்லாட்டி நாளைக்கு இல்லை நாளைக்கு விளக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு எல்லாம் போய் சொல்லி பிரியோசனம் இல்லை தான். என்னது போய் சொல்லலாம்? உண்மைக்கும் நாளைக்கு இரவைக்கு தான் அம்மாவுக்கு ஃப்ளைட் வந்து. இன்றைக்கு தான் பார்த்தாலும் அப்ப நாங்கள் நீங்க கதைக்கிறது தெரியும் தெரியுமா? அதான் எல்லாரும் சொல்ற விஷயம் தான். எல்லாமே தெரியும் என்ன. அதனால அந்த நம்பிக்கையா அன்றைக்கு நான் திருப்பி அடிச்சது நீங்க 2ஆம் தினம் கன்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னீங்க. அது என்னென்றால் மறந்து போடுவேன்மா. நானா சொன்னா செய்வேன் கட்டாயம் மறந்துடுவேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் பிரச்சனை இல்லை இருந்துடலாமோ. நான் நேற்று அடிச்சேன்னால் என்ன அன்றைக்கு அடிச்சாலும் இன்றைக்கு அடிக்குது இல்லையேண்டா தெரியும் தானே. நான் கொஞ்சம் லேட்டா அடிப்பேன். கொஞ்சம் விருப்பம் கூடம்மா. என்னோட நான் அம்மாக்கு ஒரு ஆக்கலாரன் எடுத்து தாங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு போகணுங்க பிள்ளை மறந்துருக்கு வந்தோடனே அங்க கொஞ்சம் மறக்கிற மாதிரி தான் நடந்த விஷயங்கள். அதனால தெரியாது ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க. ஆனா உண்மைதான். 14 நாள் போவாடா வந்துட்டு நாளண்டுட்டு பார்த்து கொண்டு இருக்கிறது போனே பாக்குறது. வேலைக்கு போனா பிரேக் டைம் மூடி வந்து போன டக்கட்ட தூக்கி பாக்குறது. என்னமா திருப்பி போட்டாங்கண்டா ஐயோ பிறகு திருப்பி போயினாங்க. அதுதானப்பா சி எல்லாம் ஒரு அனுபவம் தானே. அப்ப எத்தனை நாள் லீவ் நீங்க? 21 நாள். எத்தனை நாள்? 22 நாள். 3 வீக். இப்போ அங்கே டைம் மாறிட்டு தான் வேணா? 5:30 மணித்தியாலம் வேணா? 5:30 மணித்தியாலம். அப்போ டோஹாவில் ரான்சிட் எத்தனை மணித்தியாலம்? 2 hours. 2 மணித்தியாலமா? 2 டாக்காண்டு போயிடும். அது அதுக்குள்ள தேடி பிடிச்சாங்க எங்கே போய் 12 மணி போய் டைம் வந்துடும். ஐயோ எடுக்கிற நேம் வந்து தட்டினா நான் என்ன இதில் நீங்கள் இந்த அப்புறம் சிக்க எவ்வளோ டிக்கெட்டுக்கு முடிஞ்சோம்மா உங்களுக்கு? 590 முடிஞ்சது. ரெண்டா பரவாயில்ல கொஞ்சமே. சில நேரங்களில் கூட போவோம். 1000 மட்டும் போவோம் நம்ம.
இதுக்கு புக் பண்ணீங்கண்டா கொள்ளை இந்த டைம்ல ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல 1500 கிட்ட போகும். எல்லாரும் பாரு பவுன்ஸோ அது என்ன அந்த 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 டைம்ல உடனே புக் பண்ணக்குள்ள அப்படி வரும் அப்படியா? முதல் புக் பண்ணினாலும் முதல் வரணும்டா ஒரு 1000க்கு புக் பண்ணுவீங்க. அந்த டைமுக்குள்ள புக் பண்ண போறீங்கடா 1200 அப்படி போகும். என்ன போய் கொண்டிருக்கோம். ஆனா ஏர்லியா புக் பண்ணவும் மேலாது. நம்ம என்ன நடக்கும் கொள்ளுமென்று சொல்லி கொண்டில்லை தானே. திடீரென்று ஒரு சுவையினங்கள் வரலாம், இதுகள் நடக்கலாம். பிளான் பண்ணி டக்குன்னு நாங்கள் சில பேர் பிளான் பண்ணி வருவீங்கன்னு நாங்கள் திடீர் இதெல்லாம் நான் திடீர்னு வந்தது தானே. நீங்கள் இதுக்கு முதல்ல எப்போ வந்தீங்க? நான் 22ல் வந்தேன். 22 தனியாக தானே? அப்பவும் தனியாக தான் வந்தேன். 18ல் வந்தேன்னா ஃபேமிலியாக வந்தாங்க. எத்தனை பிள்ளைகள்? ஒரு ஆள் தான், ஒரு மகள் 21 வயது. மகளா? அப்போ அவள் வந்தது இல்லையோ ஸ்ரீலங்காவுக்கு? 18ல் வந்தேன். 18லையா? வேற விருப்பம் அவள் இப்போ யூனி 18 வேண்டால் அப்பயே காலு 14 வயசு சின்னால இருந்துருப்பேன். 14 வயசு அப்போ யூனி வர முடியாது. அப்போ என்ன இப்போ இல்லை யூனி? அப்போ அப்பா 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 சின்னால் தானே? அப்போ சின்னால் இல்லை. இப்போ நான் எப்போ வரதுக்கு சொல்கிறேன். இப்போ வர விருப்பமா? நான் ஜூனியால் வரையில என்ன? அது சரியா? ஒரு வண்டியில் எந்த டைம் வந்தாலும் ஜனம் தாண்டா. அப்போ எங்கட அத்தானி இப்போ எங்களை பார்த்தோண்டு கட்டிய வைனா கட்டி கட்டி சுண்ணாமா சுண்ணா வங்க சரியா அடிபட்டு போய் வந்தீங்களோ? மலையேறி போட்டு வரீங்களா? அதான் சரியா டயர்டா வந்தீங்க. எங்க இருக்க சுண்ணா? பஸ்ல போனா பார்க்கத்தானே. பஸ்ல போனீங்களா? அப்போ நிறைய பேர் போனீங்களா? இல்லை ஃபேமிலியா? யாத்திரை வேற வேற யாத்திரை. இது நீங்கள் அம்மாவும் மகளுமா? ஓகே ஓகே. யார் நீங்களா மகள்? சும்மா ஒரு சந்தோஷப்படுத்துறானே அம்மாவை. எல்லாம் அப்படி தான் ஆகினோமா? வேண்டா கவலை ஆளுக்குண்ணா. அப்போ கதை சாத்தி விடாடி ஏன் போட்டுக்கம்மா வந்து பார்க்கலையா? முன்ன பார்க்கலையா? வர மாட்டாரா? உள்ள நிற்கிறானா? வாடா அக்கினி அண்ணா உள்ளுக்கு வாங்கடா. என்னன்னு கண்ட நீங்க? வர ஓகே ஓகே. நான் பயந்து என்ன படிக்க வராங்க என்ன எடுக்கணும் வாண்டா மக்கனி. சரி சந்தோஷம் என்னம்மா? யா ஓகே ஓகேம்மா பாய் சந்திப்போம். ஓகே ஓகே பாய் பாய். சரி 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 சரியம்மா. ஓ என்னண்டு இங்கே போய் பழகிட்டுறாப்பா அங்கே வரையில இங்கே அதான் கண் ஓ அடிதான். சரி 2-3 செலிபிரிட்டி வந்திருக்காங்க. நான் இப்போ கோல் எடுக்கிறேன். ஓய் உள்ள நிற்கிறாங்க. செருப்பு ரொட்டியாம். ஓ ஓகே. Call later, tomorrow meeting, okay? Oh.
வீடியோ எடுத்து அவன் இங்கிலீஷ் தாங்க இப்போ சிங்களம் மட்டும் தான் தெரியுமாடா இங்கிலீஷும் தெரியுமா என்னடி இந்த வாரம் ஏய் அப்படியே சொல்றாரு ப்ரோ ஐயாவட்டி என்னடி வேறங்க ஏர்போர்ட் தான் தர்சனா யாருக்கு டீ சொன்ன அத்தே எப்படி போகுது பிறகு ம் என்னடா நெஸ்கே பேரியா ஆமாம் பச்சைக்கிளி ஏ உனக்கு வேணாமா இது ஆக்சிடென்ட் போல காடி கடும் ஆக்சிடென்ட் என்ன வாகனம் இல்லாமல் வந்து நிற்குது அங்கட ஒரு ரவி கங்கி இல்லை நிற்க என்ன ஆக்சிடென்ட் வடி அதுக்குள்ள இறங்கிட்டு போய் லோட்டோட இந்த இதோட இறங்கிட்டு அவன் பேக் பண்ணி விட்டுருக்கான் போல வாகனத்துல விட்ட ரவிக் தானே ரோட்ல விட்டா ரோட்ல விட்டா ரவிக்கு நோட்டு கீழே இறக்கி இந்த ரோட்டு கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் தான் ஆக்சிடென்ட் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் கவிதா சொன்னது என்ன சிவராமன் எடுத்த டிஷர்ட் ஃபுல் கைமே கிடக்கும் ஓம் 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 அநேகமாக நாங்கள் இரவில் வரைக்குள்ளேக்கா கூட கீழான் பேக் பண்ணி விடுவாங்க வாங்க நாங்கள் பார்க்குறேன் போக்குகளுக்கு மேலே அந்த இது அந்த ஐஸ் கட்டிகள் கொண்டு வருவாங்க மீன் கொண்டு வருவாங்க எல்லாம் ஒரு கரைக்கு விடுவாங்க பேரம் தானே அதான் பேரம் பந்தடிச்சு அதை கரைச்சானோட கீழே இறக்கி விடுறது அதுவும் போலீஸ் பாதுகாப்போடு உள்ள அணிக்கும் போலீஸ் வாகனத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு பேக் பண்ணுற கொஞ்சம் இது போலீஸ் அவங்க இல்லை பாதுகாப்பு அதுதான் அக்னியை சொல்ல வரான் போல என்னடா ஓ என்ன இது பண்ணி முடிஞ்சேடா இங்க வந்தது ஆவணியா காணையில தான் பார்க்குறேன் நல்ல நித்திரோட இந்த அடிவட்ட காலையோட சொல்லி போயிட்டேன் நான் திடீர்னு பயத்துல உள்ள நித்திரையை கொள்றீங்க கலைப்பு தானே நித்திரை முடிச்சு வாய் விளையிறது கலைப்பு தானே கதைங்க கதையில டாட்டே கேளாப்பா நாங்கள் இப்படி சொல்லி பழக்கிறோம் இந்த நன்மை உனக்கு எதிராக விளங்கும் அப்படியே நீ உண்மையாக செஞ்சாலும் நீ சொல்லலாம் எனக்கு தெரியும் தானே இந்த கதையல் இதுக்கு சொல்லிவிடுங்க அப்படியே பிடிச்சிடும் பாடியா நாங்கள் உண்டு உண்மை நானும் லேட்டா படுத்து அக்கி நீர் நேரத்துக்கு எடுப்புதானே ரெண்டே கொஞ்சம் முடிய வெள்ளம் கிளம்பிட்டு ஞாபகம் என்னண்டே இதை உடுப்பயம் பண்ண அந்த டைம் கார்த்திகை மார்கழி கொஞ்சம் பிரச்சனை லண்டன்ல டைம் கொஞ்சம் சாப்பிடும் தானே இங்க பாரு அது இப்போ 5:30 பயனிட வாயில பஞ்சு வைக்கட்டாம் அவனுக்கு லண்டன் என்று சொல்றது அவனுக்கு பிரச்சனை இல்லை பொதுவாக சொன்னா அவன் கோவியான் காட்டும் தம்பி வேறு 11 மணி சரியா பார்த்தியா டைமிங் முக்கியம் ஏன்னா நம்ம லண்டன் என்ன சொல்றீங்க டைமிங் பார்த்தியா இங்கே வாங்க புறப்படுக தெரியுது வாங்க புறப்படுக டைமிங்கை கீப் பண்ணி தான் நாங்கள் ஓடுவோம் பாருங்க இப்போ திருப்பி கூட அப்புறம் அவளுக்காங்க அப்படி திருப்புறாண்டுவாங்க வேர்டன் வேர்டன் தான் அப்புறம் என்ன